நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பின் நிகழக்கூடிய குரு சூரியனின் அபூர்வ சேர்க்கை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது குரு சூரியனுடைய இந்த அபூர்வ சேர்க்கையினால ஜூலைல இந்த 4 ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா பெரும் அதிர்ஷ்டம் நடக்க போகிறது. அதாவது இந்த 4 ராசி நேயர்களுக்கு ஏறுமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இந்த மாதிரி அற்புதங்கள் கண்டிப்பா எந்த 4 ராசி நேயர்களுக்கு நடக்க போகிறது என்பது விரிவாக பார்க்கலாங்க. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் படி 2026 ஜூலை மாதம் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக சொல்லியிருக்காங்க. ஏனெனில் பாத்தீங்கன்னா சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஆற்றல் மிக்க கிரகங்களான சூரியனும் குரு பகவானும் ஒன்று சேர உள்ளனர். இதனால அதிரடியாக நிறைய மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ கிரகங்களின் தலைவனான சூரியனும் நவ கிரகங்களின் ஆசனான வியாழனும் இணையும் இந்த அரிய நிகழ்வு ஜூலை 16, 2026 அன்று கடகராசின நிகழவிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை சுமார் 1 மாத காலம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிட ரீதியாக சூரியனும் குருவும் பாத்தீங்கன்னா நட்பு கிரகங்களாக சொல்லியிருக்காங்க. அதிலும் பாத்தீங்கன்னா குறிப்பாகவே குரு பகவானின் உச்ச வீடான கடகத்தில் இந்த கிரக சேர்க்கை ஏற்படுவதால் சில ராசினியர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட உள்ளது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. இப்படி 12 வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த குரு மங்கள சேர்க்கையினால் பெரும் நன்மைகளை அடைய போகக்கூடிய அதிர்ஷ்ட ராசி பற்றி நமக்கு முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த அதிர்ஷ்டகார ராசினியர்கள் முதல் ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மேச ராசி நேயரை சொல்லலாங்க. மேச ராசி நேயர்களுக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்துல இந்த கிரகங்களின் சேர்க்கை பாத்தீங்கன்னா நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இவர்களுடைய வருமான ஆதாரங்கள் கணிசமாக உயரலாம். வருமான ரீதியா கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் காலகட்டமாகவே நிறைய கஷ்டங்களை நிறைய துன்பங்களை நீங்க அனுபவித்து வந்தீங்க. அதாவது வருமானம் உங்களுக்கு இருந்தாலும் இன்னொரு புறம் உங்களுடைய குடும்பத்திற்காக மருத்துவ செலவுகள் நிச்சயமா ஏற்பட்டு இருந்திருக்கலாம். இப்ப கணிசமாக உங்களுக்கு உயரக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, எதிர்பாராத வகையில நிதி நிலைமையில பெரும் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆடம்பர வசதிகளும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களை நீங்க கண்டிப்பா வாழ்ந்து பார்க்கலாங்க. சமுதாயத்தில் உங்கள் மீது அந்தஸ்து அதிகரிக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்தில் உள்ளவர்களுடைய அறிமுகம் கூட மேசராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு பெரும் மாற்றங்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்று சிலருக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வும் புதிய பொறுப்புகளும் கிடைக்க பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லியிருக்காங்க. மேசராசினியர்களுக்கு குரு சூரியனுடைய இந்த அபூர்வ சேர்க்கை பெரும் மாற்றத்தை அதாவது நன்மைகளாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசினியர்களுக்கு இந்த குரு சூரியனுடைய அபூர்வ சேர்க்கை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறத கண்டிப்பா நீங்களும் தெரிந்து கொள்ளுங்க. ரிஷப ராசிக்கு 3ஆம் வீடான வீரியஸ்தானத்தில் குரு சூரியன் இணைகின்றனர். அதாவது உங்களுடைய ராசியில 3ஆம் இடத்துல இந்த அபூர்வ சேர்க்கையானது நடக்க போகிறது. இதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய மனோபலம், துணிச்சல் மற்றும் தன்னம்பிக்கை இது 3மே பாத்தீங்கன்னா பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ரிஷபராசினியர்களுக்கு எதிர்பாராத ஒரு அற்புதமான மாற்றமாக கண்டிப்பா இருக்க போகிறது. கணிசமான பண வரவுகள் உங்களை வந்து சேருங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட இந்த ஒரு விஷயம் கம்மியாகவே கிடைக்க போகிறது. வணிகத்துறையில உள்ளவர்களுக்கு புதிய முதலீடுகள் மூலம் இரட்டிப்பு லாபம் கிடைக்குங்க. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கான உகந்த சூழல் இப்போ உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சேர்க்கையானது ரிஷபராசினியர்களுக்கு ஏற்படுத்த போகிறது. ஆன்மீக காரியங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ரொம்பவே பாசிட்டிவான ஒரு நன்மைகள் ரிஷபராசினியர்களுக்கு கண்டிப்பா நடக்க போகிறது. அடுத்ததாக இந்த குரு சூரியனுடைய அபூர்வ சேர்க்கை காரணமாக கடகம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். கடகராசியின் 1ஆம் வீடான லக்ன ஸ்தானத்திலேயே இந்த சிறப்பான சேர்க்கையானது நிகழ போகிறது. இதனால உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் பல்வேறு விதமான அற்புதங்கள் கண்டிப்பா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்களுடைய தோற்ற பொழிவும் தனித்துவமான ஆளுமையும் பாத்தீங்கன்னா இப்ப அதிகரிக்கும்.
பூர்வீக சொத்துகள் மூலம் எதிர்பார்த்த நன்மைகளும் பணவரவுகளும் தடையின்றி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே ஏதாவது ஒரு தடங்கள் இருந்திருக்கும். அந்த தடைகள் அகன்று இப்போ உங்களுக்கு நன்மையாக நடக்க போகிறது. பணி இடத்தில் நல்ல பெயர் எடுப்பதோடு ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. சமூகத்தில் இவர்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பன்மடங்கு இப்போ உயர போகிறது. சோ இந்த நேரம் கடகராசினியர்களுக்கு அனைத்து விஷயங்களும் பாத்தீங்கன்னா பன்மடங்கு அதிகக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சோ இந்த விஷயங்கள் கடகராசி எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக உங்க வாழ்க்கைக்கு கண்டிப்பா இருக்கலாம். சோ இந்த குருவனுடைய சேர்க்கையில கடகராசினியர்கள் தான் ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு ராசினியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு இந்த அபூர்வ சேர்க்கை காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஏறுமுகமான மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றுவார இந்த ஜூலை மாதம் நிச்சயமா நீங்க நடந்து கொள்ளலாம். 12 ஆண்டுகளுக்கு பின் நிகழக்கூடிய இந்த அற்புதமான சேர்க்கையின் காரணமாக துலாம் ராசி நேயர்களுக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா நிகழ போகிறது. இதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை திறனும் காரிய வீரியமும் மேம்படும். சோ இதனால நீங்க நன்றாக சிந்தித்து இப்ப என்ன விஷயம் செய்தா உங்களுக்கு நன்மை நடக்கும், எந்த மாதிரி விஷயத்துல முன்னேற்றம் செய்யலாம் என ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. சோ உங்களுடைய சிந்தனை திறன் மூலம் கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருப்பதாகவே நம்ம தெரிவிக்கலாங்க. அது மட்டுமல்லாமல் துலாம் ராசி நேயர்களுக்கு வியாபாரம் மற்றும் சுய தொழிலில் அபார வளர்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவரை உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அபாரமான வளர்ச்சியை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஒரு அரிய வாய்ப்பாக இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அரசு துறையில பணிபுரியக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமாக அமைந்திருக்கு. நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த பணிகள் அனைத்துமே வெற்றிகரமாக நிறைவடைந்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் இருக்கிறது. இதனால துலாம் ராசி நேயர்களுக்கு செல்வாக்கு மிக்கவர்களுடைய நட்பு வட்டாரம் இன்னமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த குரு சூரியனுடைய அபூர்வ சேர்க்கை கண்டிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு பல நன்மைகளை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல 4 ராசி நேயர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.